பரபரப்பான அரசியல் சூழ்நிலைக்கு இடையே சென்னையில டிசம்பர் 10ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு நடைபெற இருக்கு. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்களே இருக்கும் பரபரப்பான சூழ்நிலையில அதிமுக பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரம் ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸ் திருமண மண்டபத்தில் நடைபெறுது. கட்சியின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெறும் பொதுக்குழுவுல பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிறப்புரையாற்றி இருக்காரு. கூட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர்கள் 3000 பேர் உள்பட மாநில நிர்வாகிகள், சிறப்பு அழைப்பாளர்கள் என மொத்தம் 5000 பேர் கலந்து கொள்ள இருக்காங்க. ஏற்கனவே அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ள பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரனை மீண்டும் சேர்க்க வேண்டும்னு கோரிக்கை வைத்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார். முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் குறித்து டிசம்பர் 18ஆம் தேதிக்குள் நல்ல முடிவு எடுக்க வேண்டும்னு எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதிச்சு இருக்காரு. அது மட்டுமின்றி பன்னீர்செல்வம் டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவையும் சந்திச்சு இது குறித்து பேசியிருக்காரு. இந்த நிலையில பிரிந்து கிடக்கும் அதிமுகவை ஒருங்கிணைப்பது குறித்து இந்த குழுவில் முடிவு செய்யப்படுமா, இது குறித்து விவாதிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு அனைவர் மத்தியிலும் எழுந்திருக்கு.